நீங்கள் கூட்டணி கட்சியாக இருந்த போதும் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய கொடி கம்பத்தை நட முடியாத அளவுக்கு ஒரு பெரிய நிலை இருந்தது. நீங்கள் அவர்கள் சமூகம் சார்ந்த மக்கள் பிரச்சனைகளுக்காக அவர் போராடும் போது கூட திமுகவை சேர்ந்த சில தலைவர்கள், குறிப்பாக ஆர் ராசா போன்றவர்களே அவர்களை சாதி முத்திரை குறித்து பேசுனதெல்லாம் இருக்கு. மாற்று முன்னேற்றம் அரசியலில் நாங்கள் தான் எல்லாத்திலுமே எல்லா தூய சக்தியெல்லாம் சொன்ன தாவேகாவுடைய இந்த புதுச்சேரி வேட்பாளர் பட்டியலே ரொம்ப நகைச்சுவையாக இருக்குது. தாவேகா இப்போ வரைக்கும் அவுட் ஆஃப் சிலபஸ்ன்ற மாதிரி தான் இந்த அரசியலில் அவங்க இருக்காங்களானே தெரியல. அப்படி தான் இன்ன வரைக்கும் தாவேகா பார்க்க வேண்டியிருக்கு. அதுபோல விஜயோடைய தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலில் இந்த வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கிற சக்தியாக உருவாகலாமே தவிர. திமுக பார்த்தீங்கன்னா 23 கூட்டணிகள் இணைஞ்சிருக்காங்க. இப்போ விஜய் அந்த பயத்தினால கூட்டணி வச்சிருக்காங்களா? வரவங்க போறவங்களெல்லாம் கூட்டணி வச்சிருக்காங்க. விஜய்க்கு பயப்படுறாங்க அப்படின்னா கிடையாது. அவங்களுக்கு தெரியும் விஜயோட வாக்கு வங்கி என்பது எந்த அளவுக்கு இருக்கும். இன்னும் கூடுதலாக சொல்ல போனால் விஜயோடைய அரசியல் வருகையை வரவேற்று தான் அண்ணன் பேசினாரு. ஆனால் பின்னாட்களில் அவருடைய அரசியல் பயணங்கள் ஒரு அரசியல் புரிதலற்ற ஒரு இளைஞர் பட்டாளத்தை உருவாக்கி விட்டது அப்படிங்கிற ஒரு வேதனையை அவர் பதிவு செஞ்சிட்டார். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த குற்றவாளிகள் மீது கடும் தண்டனை எடுக்கப்படும், நான் உறுதி கொடுத்தேன். எப்போ ஏற்பாங்க அப்படிங்கிறதா கேள்வி. ஏன்னா நீங்கள் 2021 சட்டமன்ற தேர்தல் நடப்பதற்கு முன்னாடி இதே அம்மையார் கனிமொழி அவர்கள் தான் எல்லா ஊடகங்கள் முன்னாடி பேசினாங்க. தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க. இன்னைக்கு 2021 தொடங்கி 5 ஆண்டுகள் முழுமையாக ஆட்சியை நிறைவு செஞ்சிட்டீங்க. இந்த 5 ஆண்டுகள் இது வரைக்கும் மதுவிலக்குக்காக திமுக ஏதாவது ஒரு சிறு முன்னெடுப்புகள் நடத்தியிருக்காங்கன்னா இல்லை. தொல் திருமாவளவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா மக்களுக்காக, மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கிறவர். இப்போ திமுக நடக்கிற அவலங்களுக்கு அவர் மௌனம் காப்பது ஏன் சார்? இல்லை, அவர் அதான் அவர் வெளிப்படையாகவே பல இடங்களை சொல்கிறதா அவருடைய குரல்களை திமுக தொடர்ச்சியாக நசுக்கிக்கிட்டே இருக்கு. நீங்கள் கூட்டணி கட்சியாக இருந்த போதும் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய கொடி கம்பத்தை நட முடியாத அளவுக்கு ஒரு பெரிய நிலை இருந்தது. நீங்கள் அவர்கள் சமூகம் சார்ந்த மக்கள் பிரச்சனைகளுக்காக அவர் போராடும் போது கூட திமுகவை சேர்ந்த சில தலைவர்கள், குறிப்பாக ஆர் ராசா போன்றவர்களே அவர்களை சாதி முத்திரை குறித்து பேசுனதெல்லாம் இருக்கு. இப்போ என்ன நிலைன்னா, இன்னமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு பட்டியல் சமூகத்தின் கட்சியாக, ஒரு சாதிய கட்சியாக பார்த்து அவர்களை ஒரு அவர்களை இன்னும் இவர்களுடைய போக்கில் சொல்லணும், அவங்க தீண்டத்தகாதவர்களாக, ஒதுக்கப்பட்டவர்களாகவே வைத்திருக்காங்க. அவங்க மிகப்பெரிய போராடி தான் இந்த கூட்டணிக்குள்ள தன்னை தக்க வச்சு கொண்டிருக்காங்க. போராட்டத்தின் மூலமாகத்தான் தன்னை இன்னமும் இந்த அரசியல் களத்தில் உயிரோட்டமாக வச்சிருக்காங்க. இந்த மாதிரியான நெருக்கடிகளுக்கு இடையில அவர் சில விடயங்களை பேச முடியாதது இருக்கிறதுன்னு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. மற்ற யாரும் பேசலை. நீங்கள் திருமாவளவன் மட்டுமே பேசலன்னு சொல்லிகிட்டே இருக்கோம். இந்த பக்கம் அதிமுக கூட்டணியில் எவ்வளோ கட்சிகள் சேர்த்துருக்காங்க. ஜி.கே. வாசன் ஏதாவது பேசியிருக்காரா? ராமதாஸ் பேசியிருக்காரா? அன்புமணி ராமதாஸ் பேசியிருக்காரா? டிடிவி தினகரன் இது வரைக்கும் மக்கள் பிரச்சனைக்காக யாருமே எந்த பிரச்சனைக்காக பேசுனதே கிடையாது. குறைந்தபட்சம் இவர்களாவது சில பிரச்சனைகள் போராடி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம மறுத்துற முடியாது. அவர்களுக்கான நெருக்கடிகளை தாண்டி தான் அவர்கள் இந்த அரசியலில் நிற்கிறாங்க. அதனால் நம்ம அவங்கள எடுத்த உடனே ஏன் இவர்கள் மட்டும் பேசவே இல்லைன்னு நம்ம கேட்க முடியாது. இப்போ தாவேகா பார்த்தீங்கன்னா தனித்து தான் போட்டியிட போடுது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதுவையில் இருக்க அந்த வேட்பாளர் பட்டியெல்லாம் வந்துருச்சு. ஸோ எத்தனை தொகுதியில் ஜெயிக்க வாய்ப்பு? இல்லை, மாற்று முன்னேற்றம் அரசியலில் நாங்கள் தான் எல்லாத்திலுமே எல்லா தூய சக்தியெல்லாம் சொன்ன தாவேகாவுடைய இந்த புதுச்சேரி வேட்பாளர் பட்டியலே ரொம்ப நகைச்சுவையாக இருக்குது. நேற்று வரை பாஜகவின் அமைச்சராக இருந்த சாய் சரவணகுமார் நினைக்கிறேன், அவர் இன்னைக்கு புதுச்சேரியோடைய சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. இப்போ பாஜகவிலிருந்து, அதிமுகவிலிருந்து, திமுகவிலிருந்து இப்படி ஏற்கனவே ஊழல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான நபர்கள் எல்லாம் இந்த கட்சிக்கு வந்தவொடனே சாயம் பூசி அவர்கள் எல்லாம் தூய சக்தியாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் தமிழ்நாடு அரசியலில் அது இன்னும் மோசமாக தாவேகா என்ன நிலை எடுக்கும், தாவேகா இந்த அரசியல் தேர்தல் நிற்குமா அப்படிங்கிற கேள்வி தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. வேட்புமனு வர 30ஆம் தேதியிலிருந்து வேட்புமனுக்கள் பெறப்பட இருக்கு. ஆனால் இன்று வரை எந்த இடங்களில் ஒரு உறுதியான நிலைப்பாடு எங்கெங்க யார் போட்டிடுறாங்கன்ற வேட்பாளர் அறிவிப்போ அந்த கட்சியோடைய தேர்தல் நிலைப்பாடோ எதுவுமே இதுவரை இன்னும் வெளியிடாமல் இருக்கிறதால தாவேகா இப்போ வரைக்கும் அவுட் ஆஃப் சிலபஸ்ன்ற மாதிரி தான் இந்த அரசியலில் அவங்க இருக்காங்களானே தெரியல. அப்படிதான் இன்ன வரைக்கும் தாவேகா பார்க்க வேண்டியிருக்கு. என்ஆர் காங்கிரஸ் கூட இணையறது அப்படின்னு ஒரு பேச்சு ஒன்று போயிட்டு இருந்தது இல்லை சார்? அதுதான் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி தான் உடன்படிக்கை ஏற்பட்டுருச்சிங்களே. ஏற்கனவே அவங்க உடன்படிக்கை முடித்து தேர்தலே அவங்க எதிர்கொள்ள போகிறாங்க. வேட்பாளர்லாம் அறிவிச்சிட்டாங்க. அதனால் என்ஆர் காங்கிரஸ் தாவேகா கூட்டணி வாய்ப்பில்லை. இவங்களும் 30 சட்டமன்ற வேட்பாளர்களை தாவேகாவும் அறிவிச்சிருக்கு. அதனால் இனி அந்த கூட்டணிக்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது. அப்போ கூட்டணிக்கான சாத்தியக்கூறுகள் இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்போ தாவேகா தனிச்சு போட்டிட்டா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா சார்? ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். இப்போ எப்படின்னா, நீங்கள் விஜயகாந்த் முதல்ல 2006 சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டார். தனித்து நிற்கும் போது விஜயகாந்த் மட்டும் விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று சட்டமன்றம் போனார். மீதி இருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவிலான ஒரு 8 விழுக்காடு 7 விழுக்காடு அளவிலான வாக்குகளை வாங்கி
யார் வெல்வது யார் வெற்றி பெற வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருந்தாங்க. வெற்றி தோல்வி தீர்மானிக்கிற சக்தியை அப்படி தேமுதிக உருவெடுத்ததோ அதுபோல விஜயோடைய தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலில் இந்த வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கிற சக்தியாக உருவாகலாமே தவிர வெற்றி பெறக்கூடிய ஆளாக இருக்க முடியாது. தனித்து அவர்களால் இந்த முறை ஆட்சி அமைப்பதோ அல்லது ஒரு குறிப்பிட்ட அளவிலான எம்எல்ஏக்களை பெறுவதோ வாய்ப்பு கிடையாது. வாக்கு சதவீதத்தை அவர்கள் பெற முடியும். ஒரு கணிசமான வாக்கு சதவீதம் பெறலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ திமுக பார்த்தீங்கன்னா 23 கூட்டணிகள் இணைஞ்சிருக்காங்க. இப்போ விஜய் அந்த பயத்தினால கூட்டணி வச்சிருக்காங்களா? வரவங்க போறவங்களெல்லாம் கூட்டணியை சேர்த்துக்கிறாங்க. உங்களுக்கு திமுகவுடைய வரலாறே கூட்டணி ஆட்சி தான். எந்த காலத்திலுமே திமுக தனிச்சு தேர்தலை எதிர்கொண்டது இல்லை. அம்மையார் ஜெயலலிதாவது ஒரு பரிச்சார்த்த முயற்சியாக 2016 சட்டமன்ற தேர்தலில் எந்த விதமான பெரிய கூட்டணி கட்சிகளையும் இணைத்துக் கொள்ளாமல் தன்னுடைய இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட விருப்பம் தெரிவித்த கட்சிகளை மட்டுமே இணைத்து 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னம் தான் அறிவித்து வெளிப்படையாகவே தேர்தலை எதிர்கொண்டு வெற்றியும் பெற்றாங்க. ஆனால் திமுக 67 காலகட்டம் தொடங்கி இன்று வரைக்கும் எல்லா தேர்தலிலும் கூட்டணி கட்சிகளை நம்பி தான் தேர்தலை எதிர்கொண்டிருக்கு. அவர்கள் தனித்து இது வரைக்கும் தனித்து போட்டியிட்டு ஆட்சி அமைத்ததுக்கான எந்த வரலாறும் கிடையாது. அதனால அவர்கள் மீண்டும் இந்த 5 ஆண்டுகளில் ஏற்கனவே மக்கள்கிட்ட மிகப்பெரிய அதிருப்தி திமுக மேல இருக்கு. ஏன்னா அதிகப்படியான லாக்அப் மரணங்களாக இருக்கட்டும், ஜாதிய படுகொலைகளாக இருக்கட்டும், இன்னும் இருக்கக்கூடிய இந்த பாலியல் பிரச்சனைகளாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் திமுக தொடர்ச்சியாக தோல்வி அடைஞ்சிருக்குது. அப்போ இந்த பிரச்சனைகளை எல்லாம் மடைமாற்றுவதற்கு இந்த கூட்டணி பலம் அவர்கள் தேவைப்படுதுன்னு அவங்க நம்புறாங்கன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி விஜய்க்கு பயப்படுறாங்க அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு தெரியும் விஜயோட வாக்கு வங்கி என்பது எந்த அளவுக்கு இருக்கும். இன்னும் கூடுதலாக சொல்ல போனால் திமுகவின் எதிர்ப்பு வாக்குகளை விஜய் பிரிக்கும் போது திமுக பலமாக தான் போகும். ஏன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுக போன்ற ஏதோ ஒரு கட்சிக்கு மொத்தமாக விழும்போது தான் எதிரணி வெற்றி பெற முடியும். இப்போ நீங்கள் திமுக எதிர்ப்பு வாக்குகள் நாம் தமிழர் ஒரு பக்கம் பிரிக்கும், அதிமுக ஒரு பக்கம் பிரிக்கும், விஜயோடைய கட்சி ஒரு பக்கம் பிரிக்கும்னா இந்த எதிர்ப்பு வாக்குகள் பிரியும் போது திமுக இயல்பாக வெற்றி பெறும் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். அதனால விஜயை பார்த்து பயப்படுறாங்கன்றதுலாம் வாய்ப்பு கிடையாது. இப்போ விஜய் அவர்கள் கட்சிக்கு வந்த உடனே இந்த நாம் தமிழர் கட்சிக்கு ஏதாவது தாக்கம் இருக்குமா சார்? இந்த இளைஞர்கள் அதான் அது என்னன்னா, நீங்கள் இயல்பாகவே திமுக அதிமுகவுக்கு மாற்றாக நாம் தமிழரை நினைத்த மக்கள்கிட்ட இருந்து ஒரு சின்ன மாற்றம். நாம் தமிழருக்கு விட இப்போ தமிழக வெற்றி கழகம் ஒரு மாற்று சக்தியாக இருக்குன்னு நினைக்கிறதால அவர்களுடைய வாக்கு வங்கியில் ஓரளவுக்கு சிறிய ஒரு குறைச்சலான வாக்குகள் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு தாக்கம் உருவாகும். நாம் தமிழருடைய கடந்த கால வாக்கு வங்கியை விட இந்த முறை கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் சமீபத்திய நாம் தமிழர் கட்சியோடைய நிர்வாக குளறுபடிகள், கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய நிர்வாக குளறுபடிகள், அதில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் அடுத்தடுத்து கட்சி விட்டு வெளியே போனது, அவர்களுடைய அரசியல் ரீதியான சில முடிவுகள் தவறானதாக மாறினதோடைய விளைவு இப்போ அதில் அதிருப்தி அடைந்த பல பேர் தமிழக வெற்றி கழகத்தை ஒரு மாற்று அரசியலாக பார்க்குறாங்க. அதனுடைய விளைவாக தமிழக வெற்றி கழகத்துடைய வருகை நாம் தமிழரில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாகும். இப்போ விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வந்தது வேல்முருகன் அவர்கள் நான் தான் ஃபர்ஸ்ட் வரவேற்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ கூட்டணிக்கு இல்லை, ஒரு அரசியலுக்கு வந்தது முதல்ல வரவேற்றாரு. அதையும் அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. விஜயோடைய அரசியல் வருகையை வரவேற்று தான் அண்ணன் பேசினார். ஆனால் பின்னாட்களில் அவருடைய அரசியல் பயணங்கள் ஒரு அரசியல் புரிதலற்ற ஒரு இளைஞர் பட்டாளத்தை உருவாக்கி விட்டது அப்படிங்கிற ஒரு வேதனையை அவர் பதிவு செஞ்சிருக்காரு. அதனால தமிழக வெற்றி கழகத்துடைய அரசியல் நிலைப்பாடு இந்த தமிழ் சமூகத்துக்கு எதிரானதாக, தமிழ் சமூகத்தை சீரழிக்கக்கூடிய வகையில் இருக்கு. குறிப்பாக சமீப காலமாக அதிகமாக விஜயை தாக்கி பேசியது அண்ணன் வேல்முருகன் தான். நிறைய சர்ச்சைகள் உருவாச்சு. குறிப்பாக இந்த கல்வி உதவிகள் வழங்கக்கூடிய மேடைகளில் மாணவிகளோடு அவர் ரொம்ப நெருக்கம் காட்டினதெல்லாம் கூட அவர் சமூக பார்வையில் அவர் கண்டித்து பேசினதெல்லாம் கூட ஒரு பெரிய விமர்சனமாச்சு. அதனால விஜயோடைய வருகை ஒரு மாற்றத்தை உருவாக்குன்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. அண்ணன் திருமாவளவன் கூட வரவேற்றாரு. எல்லாருமே வரவேற்று தான் பேசினாங்க. சீமான் இன்னும் ஒருபடி மேலே போய் சீமான் கூட்டணி கணக்கு வரைக்கும் போட்டவர் தான். ஆனால் விஜயோடைய வருகைக்கு பிறகு அவருடைய அரசியல் நிலைப்பாடு மீதான அதிருப்தியின் அடிப்படையில் எல்லாருமே விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ திமுக நடக்கிற அவலத்தை பார்த்தீங்கன்னா காவல்துறை ஆகட்டும், அரசாங்கமாகட்டும் எந்த ஒரு பாதுகாப்பும் மக்களுக்கு கொடுக்காம அந்த அரசுக்கு அவங்களுக்கு வேலை பார்க்குது இல்லை சார்? இது இல்லை, எல்லா அரசியலுமே அப்படி தானே பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லா ஆட்சியாளர்களுக்கு தான் இந்த அரசு அதிகாரிகள் செயல்படுறாங்க. பார்க்கும்போது இந்த காவல்துறை ஆகட்டும், அந்த சட்டமாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க சைடு தானே சார் இருக்கு. இப்போ திமுக அது கொஞ்சம் கடுமையாக என்னன்னா, நீங்கள் 10 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லை, 2011 21 வரைக்கும் ஆட்சிக்கு வர முடியாத ஒரு நிலை இருந்தது. மீண்டும் ஆட்சிக்கு வருவோமா மாட்டோமா என்கிற ஒரு கேள்விக்குறிக்கு இடையில இந்த 5 ஆண்டுகளை எவ்வளவு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இந்த தமிழ்நாட்டை சுரண்ட முடியுமோ அவ்வளவு சுரண்டதுக்கு இந்த அரசு நிர்வாகங்களை சரியாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதனால் அரசு நிர்வாகங்களே அவர்களுக்கு ஏற்ப அவர்கள் அதை இயக்கக்கூடிய வேலையை அவங்க செஞ்சுருக்காங்க. இன்னும் கூடுதலாக நீங்கள் இந்த கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடியவர்கள் மீது பொய்யான வழக்குகள் போட்டது, மேல்மா சிப்காட் போன்ற அதுக்கு எதிராக போராடி விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்டது மாதிரியான விஷயங்களில் திமுக அரசு எவ்வளோ மோசமானதாக நின்று இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். எல்லா ஆட்சியாளர்களுமே அரசு நிர்வாகத்தை தனக்கானதாக பயன்படுத்துறது நடைமுறையில் இருக்குது. இது கூடுதலாக இருக்குது, அவ்வளோதான் பார்க்கணும்.
இந்த கனிமொழி அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி விளாத்தி குளத்தில் அன்னைக்கு வந்து அந்த பொண்ணை பார்க்காத அடுத்த நாள் வந்திருக்காங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த குற்றவாளிகள் மீது கடும் தண்டனை எடுக்கப்படும், நான் உறுதி கொடுக்குறேன். எப்போ ஏற்பாங்க அப்படிங்கிறதா கேள்வி. ஏன்னா நீங்கள் 2021 சட்டமன்ற தேர்தல் நடப்பதற்கு முன்னாடி வந்து இதே அம்மையார் கனிமொழி அவர்கள் தான் வந்து எல்லா ஊடகங்கள் முன்னாடி பேசுனாங்க. தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க, மதுவால் தினசரி வந்து உயிரிழப்புகள் அதிகமாயிட்டு இருக்கு, அதனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே வந்து மது விலக்கை நடைமுறைப்படுத்துவோம்னு 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அம்மையார் கனிமொழி சொன்னாங்க. இன்னைக்கு 2021 தொடங்கி 5 ஆண்டுகள் முழுமையாக ஆட்சியை நிறைவு செஞ்சிட்டீங்க. இந்த 5 ஆண்டுகள் இது வரைக்கும் மது விலக்குக்காக திமுக ஏதாவது ஒரு சிறு முன்னெடுப்புகள் நடத்தியிருக்காங்கன்னா இல்லை. இன்னும் கூடுதலாக வந்து அவர்கள் வந்து குடிகாரர்கள் என்று சொன்னால் அதுக்காக கோவப்பட்ட அமைச்சர்களை தான் இந்த ஆட்சி வந்து வச்சிருக்கு. அப்போ இதுதான் கனிமொழி அவர்களுடைய இந்த அறிக்கைகள் என்பது தேர்தலில் ஓட்டு வாங்குறதுக்காக மட்டும்தான். அதுவும் குறிப்பாக தூத்துக்குடி என்பது அவருடைய நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டது. அவர் வந்து தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியுடைய எம்பியாக இருக்காங்க. விளாத்திக்குளம் வந்து அவருடைய நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே தான் வருது. அதனால் வந்து ஒரு எம்பின்ற அடிப்படையில் தேர்தலுக்கு போய் ஓட்டு கேட்கணும். ஏன்னா இப்போவே வந்து மக்கள் வந்து கனிமொழி அம்மையாரை வந்து முற்றுகையிட்ட காட்சிகள்லாம் பார்க்குறோம். அவர்களுக்கு எதிர்ப்பான ஒரு இது இருக்குது. அதனால் அதை வந்து மழுங்கடிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு பொய்யான வாக்குறுதிகளை கொடுப்பது திமுக புதுசு கிடையாது. ஆனால் உண்மையிலே வந்து இவர்கள் நடவடிக்கை எடுத்திருந்தால் அது பல்வேறு விஷயங்களுக்கு எடுத்துக்கணும். நீங்கள் அஜித்குமார் மரணமாக இருக்கட்டும், எவ்வளோ விஷயங்கள் தொடர்ச்சி. அப்போ நீங்கள் கிருஷ்ணகிரியில் திமுக நிர்வாகியால் 2 வயது குழந்தை பாலியல் இதுக்கு உள்ளாக்கப்பட்டு கொலையானது. இதற்கு எதிராக இது வரைக்கும் திமுக எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அப்போ எல்லாவற்றையுமே பூசி மெழுகக்கூடிய வேலையை தான் வந்து அம்மையார் கனிமொழி அவர்கள் பார்க்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி திமுகவில் முன்னாடி ஒரு எட்டயபுரம் என்ற ஊரில் ஒரு முதியவங்களை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணவர் தான் இப்போ மறுபடியும் வந்து இங்கே பண்ணியிருக்காங்க. அந்த ஆட்சியில் திமுக ஆட்சியில் இருக்கும்போது தான் ஜாமீன்லேருந்து வெளியில் வந்திருக்காங்க. ஆமாம், ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட இரட்டை ஆயுள் தண்டனை விதிச்சு. அப்போ இந்த அரசுடைய சட்டம் நீதித்துறைகள் எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு பாலியல் குற்றவாளி இதையே வந்து தொடர்ச்சியாக செய்கிறாரு. அதுவும் இதுக்கு முன்னாடி தண்டனை அனுப்பி அவர் எப்படி எந்த மேல்முறையீட்டில் விடுதலை ஆனார். அப்போ மேல்முறையீட்டில் இந்த அரசுகளுடைய வாதம் எவ்வளோ மோசமானதாக இருந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டில் ஈடுபட்டவர், ஒரு கீழமை நீதிமன்றங்களால் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு நபர் மேலமை நீதிமன்றங்களில் போய் பிணை வாங்க முடியுது அப்படின்னா இந்த அரசு தரப்பு வழக்கறிஞர்களுடைய தோல்வியை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ அரசு தான் இதுக்கு பொறுப்பேற்கணும். இந்த குற்றங்களுக்கு அரசு தான் முதன்மை காரணியாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அரசியலை குறித்து பல சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.